இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இட்ஸ் ஆஃப் கேஎன்என். இதை நாம் கே நெய்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை கே நியரஸ்ட் நெய்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ எப்போல்லாம் இந்த கே அப்படிங்கிற ஒரு வேர்டு வருதோ இட்ஸ் ஆஃப் யோர் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது மீனிங். கரெக்டாக இப்போ நம்ம மேக்ஸில் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு வேல்யூ தான் இந்த கே. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வில் கோ வித் சம் எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு எஃப்எம் ரேடியோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லைக் சென்னை எஃப்எம் அப்படின்னு இருக்கு. அது எதில் வரும் அப்படின்னா 100.3 வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ 100.3 அப்படிங்கிற ஒரு ஃப்ரீக்வன்சியில் இந்த ஒரு ரேடியோ வெர்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஐம் யூஸிங் த 99 நான் டியூன் பண்ணுறேன். எஃப்எம் ரேடியோ 99 டியூன் பண்ணுறேன். அப்போ எனக்கு அது வால்யூம் கேட்குமா அப்படின்னு கேட்டால் கேட்கும், பட் நாட் ஆஸ் மச் அஸ் கிறிஸ்பாக எனக்கு கேட்காது. கரெக்ட். ஸோ பிகாஸ் லைக் எனக்கு ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்துகிட்டே இருக்கும். கரெக்ட். ஸோ லைக் அவங்க பேசுகிறது எனக்கு என்னென்னு புரியாது, ஸ்டக் ஆகும், வாட் எவர் இட் இஸ். இப்போ அதுவே நான் 99.9 அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படின்னு போகிறப்ப சம் வாட் ஓகே பெட்டர். ஸோ 99 இருந்த ஃப்ரீக்வன்சிக்கும் 99.9 இருந்த ஃப்ரீக்வன்சிக்கும் டிஃபர் ஆகும் இல்லையா? ஸோ அந்த ஒரு கிளாரிட்டி எனக்கு சேஞ்சஸ் நடக்க தான் செய்யும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஐம் கிவிங் இட் ஆஸ் 100. அப்போது இங்கேயுமே எனக்கு அந்த சேஞ்சஸ் நடக்கும். ஸோ ஐம் கோயிங் வித் 100.3 அப்படின்னா கிளாரிட்டி ரொம்ப நல்லாவே இருக்கும். கரெக்டாக, பிகாஸ் அந்த இதில் தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதுவே 100.9 அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னாலுமே ஐ வில் கெட் சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ லைக் திரும்பி ஏதோ ஒரு ப்ராசஸ் எக்ஸ்ட்ரீமாக எனக்கு போயிருக்கலாம். கரெக்ட். அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ 103 அப்படிங்கிற ஒரு டேட்டாவில் மட்டும்தான் எனக்கு அந்த சென்னை எஃப்எம் அப்படிங்கிறது வரப்போகுது. அப்போது தட் இஸ் செட் டு பி இஸ் மை ஃபைனல் அவுட்புட். கரெக்டாக, அதை நான் என்ன பண்ணியிருக்கேன், த்ரூ டியூனிங் ப்ராசஸ் மூலிமா அதை நான் முடிச்சு வச்சுருக்கேன். ஓகே, அதே மாதிரி தான் கேஎன்என்னுமே. இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வில் கோ வித் சம் லைக் கிளாசிஃபிகேஷன்ஸ் அண்ட் கிளஸ்டரிங்குமே இதில் கிளாசிஃபிகேஷன் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ரெக்ரெஷனுமே நம்ம இங்கே பண்ணிக்க முடியும். அப்போது மேக் இட் வெரி கிளியர். Classification in the sense class prediction. இப்போ அதுவே regression in the sense it's of value prediction. ஓகே, அப்போ கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப அங்கே நம்ம என்ன பண்ணுவோம், கிளாஸை ப்ரெடிக்ட் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ இப்போ இந்த பர்சன் இஸ் ஆஃப் பாய் இல்லை கேர்ள் அப்படின்னு நான் சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை நாளைக்கு வந்துட்டு லைக் சிஎஸ்கே ஜெயிக்கும் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். ரைட். ஸோ ரெக்ரெஷன் இன் த சென்ஸ் இட்ஸ் பியூர்லி பேஸ்ட் அப்பான் த வேல்யூஸ். ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும், எவ்வளோ டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இது எல்லாமே என்னோட ரெக்ரெஷன். ஃபைன். ஸோ கேஎன்என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளால் ரெண்டுமே பண்ணிக்க முடியும். பட் த திங் இஸ், மோஸ்ட் ப்ராப்ளி நம்ம எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுப்போம் அப்படின்னா, இட்ஸ் பியூர் அண்ட் பியூர்லி கிளாசிஃபிகேஷன் மட்டும்தான். ஓகே, நான் ஏன் ரெக்ரெஷன் இங்கே யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா, ஆக்சுவலி லைக் இதை கம்பேர் பண்ணுறப்ப என்னோட சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷனாக இருக்கட்டும் இல்லை லீனியர் ரெக்ரெஷன்லேயே எனக்கு அந்த அவுட்புட் ரொம்பவே நல்லாவே வந்திருக்கும். ஓகேவா? ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்ப நான் என்ன பண்ண தேவையில்லை, கேஎன்என் ரெக்ரெஷனை நான் யூஸ் பண்ண தேவையில்லை. பட் as per the model we have the regression as well as the classification also. ஓகே, இல்லைன்னு சொல்லிட வேணாம், இருக்கு. ஏன் யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் தி அக்யூரேசி. ஓகே, லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்த மாதிரி அக்யூரேசி நம்ம என்ன பண்ணுவோம், வில் கோ வித் த கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ தட் இஸ் அ திங். ஃபைன். இப்போ கேஎன்என் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது. Okay, so which is when we can use. Okay, so எப்போ நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, so the first thing is
லேபிள் டேட்டாவாக இருக்கட்டும், டேட்டா இஸ் நாய்ஸ் ஃப்ரீயாக இருக்கட்டும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா இல்லாமல், லைக் இப்போ நான் இல்லை எம்டியான டேட்டாஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ சம்வாட் அந்த டேட்டாஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, ரைட்? ஜீரோ இல்லை வந்துட்டு எம்டிஆர், ஜீரோ கூட நம்ம எடுத்துக்கலாம். எம்டிஆர் இருக்கிற டேட்டாஸ் இல்லை நான் இது எதுவுமே இருக்கக்கூடாது. அதை நாம் நாய்ஸ் ஃப்ரீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போவே நான் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி டேட்டா செட் இஸ் ஸ்மாலாக இருக்கணும். அப்போது இதை வச்சு தான் நான் என்ன பண்ண முடியும், நான் KNN அல்காரிதம் நான் சூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, அப்போது உங்களுக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சிருச்சு. டேட்டா செட் ஸ்மாலாக இருந்தால் மட்டும்தான் இங்கே எனக்கு அக்யூரசி கொஞ்சம் லாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இல்லை எனக்கு டேட்டா செட் லார்ஜர் டேட்டா செட்டாக இருந்தது அப்படின்னா KNN பொறுத்த வரைக்கும் இட் வில் மேக் சம் டிஃப்ரெண்ட் அக்யூரசிஸ். அது ரொம்ப வேரியன்ஸ் அதிகமாக இருக்கலாம். ஓகே, இட் இஸ் குட் இன் ஸ்மால், பட் இட் இஸ் குவைட் குட் இன் larger data sets. Fine. இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம், which is like naive Bayes அப்படின்னு நம்ம பார்க்கும்போது we'll go with the it is a fastest algorithm அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். கரெக்டாக? ஸோ fastest algorithm in the sense, ஸோ எல்லா டேட்டாஸையும் அது என்ன பண்ணிக்கும், இண்டிபெண்ட் வேரியபிளாக எடுத்துக்க போகுது. ஸோ தட் அது எல்லாமே எனக்கு டைம் சேவிங். கரெக்ட்? ஸோ அப்போ டைம் சேவிங் அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் ஆஃப் ஃபாஸ்டஸ்ட் அல்காரிதம் அப்படின்னு நான் சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் யோர் நெய்வி பாயஸ்க்கான ஃபாஸ்டஸ்ட் அல்காரிதம். ஆனால் இந்த KNN நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, இருக்கிறதுலையே லேசியஸ்ட் அல்காரிதம் அப்படின்னா கம் டு த KNN. ஓகே, ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் சென்னையிலேருந்து, சென்னையும் கூட வேணாம், இப்போ நான் என்ன பண்ணுறேன், அடையாறுல இருந்து தாம்பரம் போகிறேன். ஓகே, ஸோ இங்கேருந்து லைட் வில் டேக் சம் இட் இஸ் ஆஃப் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன் அப்ராக்சிமேட்டாக. ஓகே, அண்ட் அதோட டைமிங் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஆஃப் 1 hour அப்படின்னு எடுத்துக்கிறேன். எல்லாம் அப்ராக்சிமேட்டு தான். எப்போ அப்படின்னா இன்னைக்கு. ஸோ டுடேஸ் டேட் இஸ் லைக் 22/25. ஓகே, இப்போ நாளைக்கு நான் என்ன பண்ணுறேன், இதே டைமிங் எல்லாமே சேம். அகைன் ஐம் செக்கிங் வித் த அடையார் டு தாம்பரம். இப்போ இந்த இடத்துல கிலோமீட்டர் சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. கரெக்டாக? ஸோ ஜியோகிராஃபிக்கலி என்ன ஆகாது, ஒரே டேலெலாம் வந்துட்டு லைக் டிஸ்டன்சஸ் மேக்ஸிமைஸ் ஆகாது. கரெக்டாக? ஆனால் இந்த டைம் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டால் ஆப்வியஸாக. ஸோ எய்தர் அது என்ன ஆகும், ஸோ 10 minutesன்னு ஆகலாம், இல்லையா? ஸோ லைக் ஒரு 55 minutesல நீ போயிடலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். எதிர் இட் வில் பி டிக்ரீஸ் ஆர் இட் வில் இன்க்ரீஸ். கரெக்ட்? இல்லைன்னா சேமாக கூட இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன், ஓகே, ஸோ நான் அடையாறுலேருந்து தாம்பரம் போகிறேன், 40 kilometers ஆக போகுது, 1 hour அப்படின்னு சொல்லிட்டு நான் கூகுள் மேப்பில் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? நீ என்ன அது என்ன சொல்லுது எனக்கு, லைக் ஸ்ட்ரைட்டாக போங்க, ஸோ லெஃப்ட் எடுங்க, யூட்டர்ன் பண்ணுங்க, ஸோ இந்த மாதிரி n number of இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குது. அதுவே நாளைக்கு நான் என்ன பண்ணுறேன், நான் சேம் அதே அடையாறுலேருந்து தாம்பரம் வரைக்கும் போகிறதுக்கு ரூட் மேப் நான் கேட்குறேன். திரும்பி அது என்ன பண்ணுது அப்படின்னா கோயிங் டு கால்குலேட் த எவ்ரிதிங். ஓகேவா? ஸோ அப்போ என்ன நடக்கும் இந்த இடத்துல, which is off, again அது கால்குலேஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நேற்று தானே அவர் போனார், ஸோ அது ஒரு மெமரி எஃபிஷியண்ட்டாக வச்சுக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஓகேவா? ஸோ தட் இஸ் why we are saying that KNN is a laziest algorithm. ஓகேவா? ஸோ இருக்கிறதுலே லேசியஸ்ட் அல்காரிதம் என்ன அப்படின்னா அது KNN, பிகாஸ் ஆஃப் கம்ப்யூட்டேஷன். கம்ப்யூட்டேஷன் என்னன்னு சொல்லியிருப்போம், இட்ஸ் பியூர்லி இட் இஸ் ஆஃப் யோர் கால்குலேஷன்ஸ்க்காக. கரெக்ட்? அண்ட் அந்த கால்குலேஷன்ஸ் ப்ளஸ் உங்களோட இட் இஸ் ஆஃப் டைமிங். ஓகே, ஸோ இது 2 நாளாக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா KNN இட் இஸ் அ லேசியஸ்ட் அல்காரிதம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
அண்ட் இதில் இன்னொன்று நான் சொல்ல வேண்டியது, இப்போ நான் என்ன பண்ணுறேன், திரும்பி அதே எக்ஸாம்பிள், அடையாறுலேருந்து தாம்பரம் போகிறேன் அப்படின்னா அதுக்கு சில டிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும்ல. இப்போ 40 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு நான் இங்கே சொல்லிட்டேன். எக்ஸாக்டாக போடுறப்போ ஒரு 38 இல்லை 42 இந்த மாதிரி எனக்கு வரும். அந்த டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு we have some formulas. Okay, so that is யூக்ளிடியன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மேன்ஹாட்டன் அப்படின்னு ஒரு டிஸ்டன்ஸ் கால்குலேஷன் இருக்கு. மின்கவுஸ்கி. ஓகே, ஸோ இந்த மாதிரி we have a 3 different calculation parts, right? ஸோ இது மூணுமே எதுக்கு யூஸ் ஆகுது, to calculate the distances. ஓகே, இப்போ யூக்ளிடியன் அப்படின்னு நான் பார்க்கும்போது it is very simple, right? இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ மின்கவுஸ்கி அப்படிங்கிறது தான் இட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிறோம். சாரி, இந்தியா. யூக்ளிடியன் அப்படின்னு சொல்கிறது இட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ மேன்ஹாட்டன் அப்படின்னு சொல்கிறது இட்ஸ் ஆஃப் கர்நாடகா. ஓகே, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மின்கவுஸ்கி அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக இருக்கும், ஓகேவா, கேனனில். ஆனால் உனக்கு கர்நாடகா வேணுமா இல்லை தமிழ்நாடு வேணுமா அப்படிங்கிறத நீ தான் டிசைட் பண்ண போகிற. ஓகே, ஸோ மின்கவுஸ்கிக்குள்ளார தானே லைக் இந்தியாவுக்குள்ளார தானே லைக் கர்நாடகா தமிழ்நாடு இருக்குது. அதே மாதிரி தான் மின்கவுஸ்கிக்குள்ளார தான் யூக்ளிடியனும் மேன்ஹாட்டனும் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, சூஸ் பண்ண போகிறீங்க, எனக்கு தமிழ்நாடு வேணுமா கர்நாடகா வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ தட் இஸ் வாட் அபவுட் தி கேஎன்என் பார்ட். அண்ட் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ we are going to check out the program. எஸ், ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், லைப்ரரிஸை கொடுத்துக்கிறேன். அண்ட் அதில் நாம் பார்க்க போகிறது numpy, matplot and then pandas. And next we'll go with the importing of your data set. And in the data set பார்க்கும்போது யூசர் ஐடி, ஜெண்டர், ஏஜ், எஸ்டிமேட்டட் சேலரி அண்ட் பர்ச்சேஸ்ட் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஓகே, அண்ட் இந்த இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஜெண்டர் அப்படிங்கிறது எப்பயுமே இட்ஸ் ஆஃப் யுவர் ஆப்ஷனல் திங். அது முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுங்க அப்படின்னா லைக் அவாய்ட் பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ அது எப்போ எனக்கு வந்து லைக் இம்பார்ட்டண்ட்டாக தெரியும் அப்படின்னா, இட்ஸ் பியூர்லி பேஸ்ட் அப்பான் தி ப்ராடக்ட். ஓகே, சில ப்ராடக்ட்லாம் நீ பார்த்த அப்படின்னா அதை நீ என்ன பண்ணணும், இந்த ரெஸ்பெக்டிவ் ஃபீமேல் கிட்டேயோ இல்லை இந்த ரெஸ்பெக்டிவ் மேல் கிட்டேயோ தான் என்ன பண்ண முடியும், அதை நீ லைக் சேல் பண்ண முடியும். அப்போது அந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஜெண்டர் அப்படிங்கிறது தேவைப்படுமே தவிர்த்து அப்பார்ட் ஃப்ரம் தட் இட் இஸ் நாட் நெசசரி அட் ஆல். ஓகே, அப்புறம் என்ன பண்ணிக்கிறேன், யூசர் ஐடி அண்ட் ஜெண்டரை இங்கே எடுத்துடுறேன். அப்போ எனக்கு எது எது வேணும் அப்படின்னா, ஏஜ், எஸ்டிமேட்டட் சேலரி அண்ட் தென் த பர்ச்சேஸ்ட். ஸோ அப்போ அதுக்கு ஐம் யூஸிங் த X and Y data. ஓகே, இப்போ என்னோட X அப்படிங்கிறது இட்ஸ் ஆஃப் யோர் இன்புட் அண்ட் Y இட் இஸ் ஆஃப் யோர் அவுட்புட். ஓகே, ஸோ திஸ் இஸ் யோர் X and Y data. அண்ட் இதை அடுத்தது என்ன பண்ணுறேன் நான், ஐம் ஜஸ்ட் கெட்டிங் இன் டு த ஸ்பிளிட்டிங் ப்ராசஸ். ஸோ X train, Y test, Y train, Y test இந்த மாதிரி நான் கொண்டு வரது எல்லாமே என்னோட ஸ்பிளிட்டிங் ப்ராசஸில் வரும். அண்ட் இதை நம்ம எதில் பண்ணுவோம், sklearnல நம்ம பண்ண போகிறோம், ரைட், சயின்டிஃபிக் கிட் லேர்னில். அண்ட் அதில் நான் ஐம் கோயிங் வித் த ட்ரெயின் அண்ட் டெஸ்ட் ஸ்பிளிட்டிங் ப்ராசஸ் தேவை. ஸோ ஆல்ரெடி நம்ம பேசியிருந்தது ரேண்டம் ஸ்டேட் அண்ட் அதோட டெஸ்ட் சைஸாக இருக்கட்டும், இட் இஸ் ஆஃப் யோர் 20% of data, it will get into the test size. And remaining 80% of data will get into the train set, right? So this is what about the splitting. And இதில் feature scaling அப்படிங்கிறத நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேவா? So what is feature scaling? இது ஐடியா இருக்கா? Yes.
அந்த வேரியன்ஸை கம்மி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு மெத்தடாலஜி தான் இட்ஸ் ஆஃப் ஃபீச்சர் ஸ்கேலிங். ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வேரியன்ஸை கம்மி பண்ணுறதா அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, லெட்ஸ் கெட் இன்டு தி எக்ஸ். இங்கே பாருங்க, எக்ஸ் அண்ட் ஒய் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகே, ஸோ எக்ஸ் அண்ட் x1 இப்போ 19 and 19,000 அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அப்போ இந்த ரெண்டு இன்புட்ஸுக்குமே we have a huge number of differences, வேரியன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. alright, ஸோ எக்ஸ் அண்ட் x1 இருக்கட்டும், இல்லை சம் அதர் 19க்கும் 19,000 பாருங்களேன், 35 and 20,000, 26, 43,000 அண்ட் இங்கே பாருங்க 30 to 1,50,000. கரெக்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 27, 1,37,000 அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் அந்த வேரியன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பிகராகவே இருக்கு, மார்ஜினாகவே இருக்கு. அதை நான் வந்துட்டு லைக் டவுன் கிரேட் பண்ணுறதுக்காக தான் ஐம் யூசிங் த ஃபீச்சர் ஸ்கேலிங். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் ஐம் யூசிங் த KNN மாடல். இங்கே தான் நம்மளோட டேட்டாஸ் சேஞ்ச் ஆக போகுது. எஸ், ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த K-neighbors classifier and this is your KNC, that is K-nearup and classifier here. இப்போ இந்த இடத்துல எவ்வளோ நம்பர் ஆஃப் பீப்புள்ஸை நான் வந்துட்டு கேதர் பண்ணணும், இல்லை எத்தனை பீப்புள் ஆஃப் நெய்பர்ஸை நான் வந்துட்டு அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. தட் இஸ் ஆஃப் மெட்ரிக் அண்ட் மென்கவுஸ்கி அப்படின்னு நான் பார்க்குறப்ப இப்போ P is equal to 2 இல்லை 1 நான் கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கேற்ற வேல்யூஸை நான் இங்கே பிரிச்சுக்க முடியும். அண்ட் அதை நான் ட்ரெயினும் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது பியூர்லி இட் இஸ் பேஸ்ட் அப் ஆன் த டியூனிங் ப்ராசஸ். ஓகே, இஃப் த டியூனிங் இஸ் மோர் தென் 20 இருக்கலாம், இல்லை வந்துட்டு 40 இல்லை 50. ஸோ அது பியூர்லி பேஸ்ட் அப் ஆன் டேட்டா செட்டுக்கு ஏற்ற மாதிரி அது சேஞ்ச் ஆகும். ஓகே, ஃபைன். அண்ட் இதோட ப்ரெடிக்ஷன் என்ன பண்ணுறேன், நான் எக்ஸ் டெஸ்ட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல நான் அகெயின் கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எதுக்காக நாம் இந்த கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறோம், நம்ம ஸ்டார்டிங் இனிஷியலாகவே நம்ம சொல்லியிருந்தது தான், இட்ஸ் டு ப்ரெடிக்ட் த ஆர் இல்ஸ் டு ஃபைண்ட் த அக்யூரேசி. கரெக்ட். என் மாடல் அக்யூரேசி எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிக்கலாம், த்ரூ கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் மூலிமா எடுத்துக்க முடியும். ஓகே, ஸோ தட் இஸ் யோர் கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ். அண்ட் அதை நான் ஃபார்முலா மெத்தட் மூலிமா நான் யூஸ் பண்ணிக்கவும் போகிறேன். ஓகே, ஸோ த்ரூ ஃபார்முலா மெத்தட் இன் த சென்ஸ் இட்ஸ் ஆஃப் டயகனல் அண்ட் லென்த், இதை வச்சு நான் கொண்டு போகிறது எல்லாமே ஃபார்முலா மெத்தட். ஓகே, ஃபைன். இப்போது அதை நான் ஆஸ் யூஷுவல் என்னோட ஃபங்க்ஷன் மெத்தட் மூலிமா நான் என்ன பண்ணிக்க முடியும், கொண்டு போய்க்க முடியும். தட் இஸ் மெட்ரிசஸ் டாட் அக்யூரேசி ஆஃப் ஸ்கோர் அப்படிங்கிறது. ஸோ இங்கே நான் பார்க்குறப்ப இட்ஸ் கம்மிங் அண்டர் 95% ஆஃப் அக்யூரேசிஸ். அப்போ ஐ கேன் ஈஸிலி சே தட் ஓகே, இது என்னோட மாடல் கரெக்டாக தான் எனக்கு ட்ரெயின் ஆகிருக்கு அண்ட் ஆஸ் வெல் அஸ் கரெக்டாக தான் ப்ரிடிக்டிவ் ஆகிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ கம்மிங் பேக் வித் த ட்ரைனிங் ஆஃப் த ரிசல்ட்ஸ். ஓகே, ஸோ இதை நான் லைக் மேட் பிளாட், அதாவது கிளாசிஃபிகேஷன் ரிலவெண்டடாக இருக்க விசுவலைசேஷனாக இப்படி நம்ம கொண்டு போய்ப்போம். அண்ட் அதை நான் அவுட்புட் எடுக்கும்போது ஆக்சுவலி இட் வில் டேக் சம் டைம் பிகாஸ் கிளாசிஃபிகேஷனுக்கான அவுட்புட்ஸ் கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே, அண்ட் யூ கேன் see the visualization part also. ஸோ இந்த விசுவலைசேஷன் பார்ட்ஸ் எல்லாமே பைத்தன் ப்ரோக்ராமிங்கில் பண்ணுறதுக்கு பதிலாக ஆர்ட் ப்ரோக்ராமிங்கில் பண்ணுறப்போ உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்சஸ் கிடைக்கும். அது ஏன் சார் லைக் ஆர் அப்படின்னா, ஸோ இட் இஸ் ஆஃப் யுவர் விசுவலைசேஷனுக்காக. ஓகே, ஸோ அந்த விசுவலைசேஷன் பார்ட்ஸ் எல்லாமே ஆரில் ரொம்ப கிளாரிட்டியாகவே உங்களுக்கு கிடைக்கும் பிகாஸ் இட் இஸ் ஒன்லி ஃபார் யுவர் அனாலிசிஸ்க்காக. பட் பைத்தன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இட்ஸ் பியூர்லி ஃபார் யுவர் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ அதோட லாட்டிங் உங்களுக்கு கிடச்சிருக்கும், அன்டாக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த அன்டாக் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். கரெக்டாக?
ஸோ இட் இஸ் ஆஃப் யோர் ஏ பவுண்ட்ரி அண்ட் பி பவுண்ட்ரி அப்படின்னு ரெண்டு இருக்கு. ஸோ க்ரீன் கலர் இருக்கிறது எல்லாமே இட் இஸ் ஆஃப் யோர் ஃபர்ஸ்ட் டேட்டா செட் அண்ட் 0 இட் இஸ் ஆஃப் யோர் செகண்ட். இல்லை எது வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ தட் இஸ் யோர் திங் ஹியர். Fine. So this is what about the KNN. Okay, so இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன்.